ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்ட்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு 30/1/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 5/2/2024 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? அதாவது குடும்பத்துல முன்னேற்றமான சூழல் இருக்குமா? கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகளானது நீங்க ஆரம்பிக்குமா? தொழில் ரீதியாக நீங்க போடக்கூடிய முயற்சிக்கு ஏற்ப இந்த வாரத்திலாவது ஏதாவது சின்னதாவது பலன் கிடைக்குமா? அதே போல நீங்க மனதில் நினைச்ச சில விஷயங்கள் சாதகமாக நடக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சந்தேகமானது இருக்குங்க. எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எப்படி நீங்க அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக யதார்த்தமான உண்மையை சொல்லணும்னா இந்த பொது பலன் கணிப்பு பார்த்தீங்கன்னா 100%ல் 80% அப்படியே நடக்குங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20% வேண்டுமென்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படலாமே தவிர மேக்சிமம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொது பலன்கள் முக்காவாசி அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்து இருக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பலனுக்கான ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தொழில் ரீதியாக இப்போது நிலைமை சாதகமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம தொழிலில் இன்னும் கொஞ்சம் நம்மளை புஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடும்போது அந்த இடத்துல நம்ம இரட்டிப்பு 3 மடங்கு லாபத்தை எல்லாமே நம்ம ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது என அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாகத்தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இனி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்துட்டு இருக்குங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இனியாவது இந்த வாரத்திலாவது சில கிரகங்களுடைய மாற்றமானது அவங்களுக்கு கை கொடுக்குமா? ரொம்ப நாட்கள் அவங்க தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருக்காங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனானது இப்போதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. எத்தனை மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை மகர ராசி நேயர்கள் மறக்காம டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக சனியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். மேலும் ஜனவரி மாதத்துடைய இறுதி வாரமாகவும் பிப்ரவரி மாதத்துடைய முதல் வாரமும் இணைஞ்சு வந்திருக்குங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மகர ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. செவ்வாய் தனுசு ராசியில் இருக்காரு. புதன் தனுசு ராசியிலேயே அமர்ந்து சஞ்சாரம் செய்கின்றார். வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல போகிறார். மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் அமர்ந்து நமக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மேலும் கும்பத்துல சனி, மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. எனவேதான் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சேர்க்கையின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கறத குறித்து நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, அதாவது மகர ராசி அன்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் 1ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளால் பண விரயமானது ஏற்படும் என்பதால் அவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் காட்டுவது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன சங்கடமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கோபத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் நம்ம அமைதியாக இருந்து விடுவது நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தையும் நமக்கு ஏற்படக்கூடிய கோபத்தையும் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. மேலும் வீண் வம்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய சில விஷயங்களானது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எதிராக முடிந்துவிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வீண் வம்புகள் வேண்டாங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகமானது இருக்காதுங்க. தொடர்ந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைச்சிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ப ஒரு அங்கீகாரமானது கிடைக்காதுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தமானது ஏற்படும். யாருக்காவது இருந்தாலுமே அவங்களுடைய உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கிடைச்சாதான் அது ஒரு பூஸ்ட் போல் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா என்கரேஜோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயமானது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்காது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன சங்கடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க. மேலும் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு என்பதால் வேலையில் சின்ன சின்ன சுணக்கங்களானது ஏற்படுங்க. உங்களுக்கு எதிராக விரோதிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரமானது விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மாறுங்க. சில நேரங்களில் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னாலுமே வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க கொடுங்க. மேலும் எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் இருந்து விரோதம் ஏற்படக்கூடிய நிலையானது உருவாகலாம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மனக்கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனம் காட்ட வேண்டுங்க. ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு பகலாக பார்த்தீங்கன்னா உழைத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உழைப்புக்கேற்ப இன்னும் ஒரு முழுமையான அங்கீகாரமானது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். இதே போன்ற சுச்சுவேஷனில் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இந்த நிலை எப்போதாங்க மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க. இந்த வருடம் நீங்கள் செய்த அனைத்து முயற்சிக்கும் ஏற்ப பலனை இந்த வருட இறுதிக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்தவித துளி சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. மனக்கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வுகளும் அவ்வப்போது ஏற்படும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்பட்டுட்டு வாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போது உங்களுக்கு நிலைமை சாதகமாக இல்லை. ஸோ இந்த நேர காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாகும். அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்காரு. பண செலவுகளும் பொருள் இழப்புகளும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. ராகு 3ஆம் வீட்டில் இருக்காரு. பணம் கையில் தங்காது. புது மனிதர்களுடைய சந்திப்பானது கிடைக்குங்க. இது எல்லாமே உங்களுடைய வருங்காலத்திற்கு அதாவது உங்களுடைய ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சாதகமான விஷயமாக அமையும். அதாவது அந்த புது நண்பர்களின் மூலமாக சில நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. கேது 9ஆம் வீட்டில் இருக்காரு. இருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களை விற்றக்கூடாது. அதே போல் புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உங்களுடைய முழுமையான பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு இல்லை. ஸோ புது புது மனிதர்களுடைய சந்திப்பு கேட்டால் கிடைச்சா அதற்கு ஏற்றாற் போல் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோடையே மெயின்டைன் பண்ணுவது நல்லதாக இருக்க கொடுங்க. குடும்பத்துடன் ஆலய தரிசனம் சென்றுட்டு வரலாங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் கொடுக்க கொடுங்க.
எதிர்காலத்திற்காக பணத்தை சேமித்து வைப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இது எல்லாமே ஓரளவுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு சில இடங்களில் நல்ல விஷயங்களும் பல இடங்களில் ரொம்பவே கவனமாகவும் இருக்கணுங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த வாரத்தில் கிடைக்க போவது கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து ஆசையை விற்றாதீங்க. அதே போல் உங்களுடைய உழைப்பு போடுவதை மட்டும் விற்றாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிட்டே இருக்கீங்களோ அந்த அளவிற்கு இதற்கான பலன் கிரக அமைப்புகள் கை கொடுக்கின்ற நேரத்தில் இரட்டிப்பு மடங்காக வந்து சேரும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.